அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையான திருமறை குர்ஆனில் கூறி காட்டுகின்றான், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காண்டி தவிர வேற எதற்கும் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையான திருமறை குர்ஆனில் கூறி காட்டுகின்றான். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, நாம் மனிதர்களாகிய நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் என்ற நோக்கத்தை புரியாமல் நாம் பார்க்கலாம், சில கூட்டம் அரசியலை நோக்கி செல்கின்றது, சில கூட்டம் பணத்தை நோக்கி செல்கின்றது, சில கூட்டம் பதவியை நோக்கி செல்கின்றது. நாம் பார்க்கலாம் அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த நேரத்திலும் கூட தொழுகை விடக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் கூறி காட்டுகின்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபும் மௌகூதா. நிச்சயமாக தொழுகை ஒவ்வொரு முஃமினுக்கும் நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக விதிக்கப்பட்டுள்ளது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை மானகேடானவற்றையும் தீமை விட்டும் தடுக்கின்றது என்பதாக இந்த தொழுகையை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் ஏராளமான இடங்களில் கூறி காட்டுகின்றான். ஆனால் இன்றைய மக்கள் அந்த தொழுகையை பாழாக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இஸ்லாமிய உறவுகளை சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கக்கூடிய முதல் கேள்வி அஸ்ஸலா, நீ தொழுதியா என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான். அந்த நேரத்தில் கை சேதப்படக்கூடிய மனிதனாக நாம் இருக்கக்கூடாது. ஆகையால் அன்பிற்கின் இஸ்லாமிய உறவுகளே, வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.